Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சரண் மேகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம செட்டிநாடு ஸ்டைல் எக் கிரேவி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுல இருந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், பரோட்டா எல்லாத்துக்குமே ஒரு பெர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். செட்டிநாடு ஸ்டைல் அப்படின்னாவே மசாலா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைக்கிறது அதோட ஹைலைட்டுங்க. வாங்க ஃபஸ்ட்டு எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விடாதீங்க. நம்ம எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை போட்டுக்கோங்க. அடுத்ததாக சீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், சோம்பு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/4 இல்லை 1/2 உங்கள் டேஸ்ட்டுக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னா, நிறைய ஃப்ளேவர் நிறைய பிடிக்கும் அப்படின்னா 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்ததாக அன்னாசிப்பூ 1, பட்டை 1 இன்ச் அளவுக்கு கொஞ்சம் பெருசாக, அடுத்து கிராம்பு, அப்புறமா கல்பாசி நான் போட்டிருக்கேன், அது ஆப்ஷனலுங்க, உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்குன்னா போட்டுக்கோங்க. காரத்துக்கேற்ப வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கணுங்க. ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சு தான் நீங்கள் பண்ணணும், கருகி போகாமல் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ஆற விட்டுட்டு நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துப்போம். பாருங்கள், மசாலா எல்லாமே நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. உங்களால் எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம எண்ணெய் விட்டோம் அப்படின்னா இந்தளவுக்கு கூட நம்மளால் மிக்சர் ஜாரில் நைஸாக அரைக்க முடியாது. அதுக்காக தான் எண்ணெய் விடுறதில்ல. மற்றபடி எண்ணெய் விட்டு வறுத்திங்க அப்படின்னா மசாலா வந்து நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம செட்டிநாடு எக் கிரேவி செய்கிறதுக்கான மசாலா ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லா ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பிரிஞ்சி இலை, ஏலக்காய் போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, அடுத்ததாக வெங்காயம். நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தது அப்படின்னாலும் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக இஞ்சி பூண்டு. நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடணும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு வறுத்துருக்கலாம். இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டுங்க. அடுத்ததாக பொடியாக நறுக்கி வச்சிருக்க தக்காளி. நான் 2 தக்காளி அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா பெரிய சைஸ் தக்காளி. அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சீக்கிரமாக நல்லா வதங்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி ஜூஸி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பச்சை மிளகாய் ஒரு 3 மிளகாய் கீரி இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்க. ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலா பவுடர் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். நம்ம ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அதிலே நம்ம எல்லாமே கரம் மசாலா எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. எல்லாமே அதிலே நம்ம வறுத்து அரைச்சிருக்கனால அதுவே போதுமானது. சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா அந்த மசாலாவை வதக்கிக்கணுங்க. அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் கிரேவிக்கு.
கிரேவி வந்து ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கணும். கொஞ்சம் நல்லா திக்காக இருந்தது அப்படின்னா தான் நமக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், கிரேவி நல்லா கொதிச்சு திக்காகிடுச்சுங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையை அதில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். முட்டை பார்த்திங்கன்னா நான் வந்து 2ஆக ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு முழு முட்டையாக போட்டு அப்படியே நம்ம ஃபோர்க்கில் குத்தி விடுறது இல்லை சைடில் கீறி விடுறது அந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், கிரேவியிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர ஸ்டேஜில் நம்ம முட்டையை சேர்த்து சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அந்த மசாலா கூட கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சுவையான செட்டிநாடு ஸ்டைல் எக் கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் சரண் மேகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.